அன்பு சொந்தங்களுக்கு உங்களின் பாலு பல்வேல் பேசுகிறேங்க. பல்வேறு வீடியோக்களை நீங்கள்
ரியல் சம்மந்தமாக மட்டும் பார்த்துருப்பீங்க. இதில் அதை தாண்டி ஒரு பொது சேவை நோக்கத்தோட வெளியிடப்பட்டிருக்குங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் ஆண்டுதோறும் இந்த அருவியை ரசிக்கிறதுக்காகவும் இல்லை குளிக்கிறதுக்காகவும் இங்கே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக மக்கள் கூட்டமாக குடும்பத்தோடு வந்து புதுக்குளிக்கக்கூடிய இந்த இடம் ஒகேனக்கல் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிற எல்லாருமே வந்து இங்கே வந்து போகக்கூடிய இடம் தாங்க. தினந்தோறும் ஆயிரக்கணக்கானவைகளும் அது நல்ல சீசனில் லட்சக்கணக்கானவங்களும் கூட கூடுற இடமா இந்த இடம் இருக்குங்க. இதுக்கு போக்குவரத்து வசதிகள் பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கேருந்து அதாவது தருமபுரியிலேருந்து வந்து அல்லது சேலத்துலேருந்து வந்தாலும் உங்களுக்கு அந்தாண்ட வந்து மாதேஸ்வரன் மலை வழியாக போகிறதுக்கோ அல்லது மாதேஸ்வரன் மலை தாண்டி உங்களுக்கு வந்து கொள்ளைக்காலம் வரைக்கும் போகக்கூடிய அந்த மக்கள் அங்கேருந்து வந்து இந்த காவேரியை தடைப்படுதுங்க. அதிகமான தண்ணீர் வளம் உள்ள பாலத்தில் உங்களுக்கு சுத்தமாகவே பரிசல் வழியாக தான் போக்குவரத்து இருக்குது. இப்போ இந்த மாதிரி தண்ணி குறைவாக இருக்கிற காலங்களில் ஓரளவுக்கு நடந்தே கூட கிராஸ் பண்ணிடக்கூடிய இடமா தான் இது இருக்குங்க. எல்லா பகுதிகள்லையுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசு மேம்பாலங்கள் போக்குவரத்துகளை மேற்படுத்தியிருக்கிற இந்த வசதிகள் இருந்த இடத்துல ஒரு சாதாரணமாக ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு ஒரு மேம்பாலம் அமைச்சாவே நீங்கள் பார்த்திங்கன்னா கொள்ளை காலத்திலேருந்து எம்எம் ஹில்ஸ் வழியாக வரக்கூடிய மக்கள் பாலாறு வந்து இங்கே ஒகேனக்கல்லில் கிராஸ் பண்ணி பெண்ணாகரம் தருமபுரி வரைக்கும் ரொம்ப குறுகிய காலத்தில் போகக்கூடிய அருமையான சாலை வசதி இருக்கிற பகுதி தாங்க இந்த பகுதி. அதனால் அரசாங்கமும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் முயற்சி எடுத்து கூடிய விரைவில் இந்த போக்குவரத்து வசதியை மேம்படுத்துறதுக்கான ஒரு மேம்பாலத்தை அமைக்க வழிவகை செய்யணுங்க. இதை பற்றியான கருத்துகள் யாருமே வந்து வெளியிடாததுனால பொது சேவை நோக்கமாக நாங்கள் இதை வெளியிடுறோங்க. அவ்வாறு செய்கிறதன் மூலமாக பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது தருமபுரியிலேருந்து உங்களுக்கு எம்எம் ஹில்ஸுக்கு சாதாரணமாக ஒரு 2 மணி நேரத்தில் பயணம் பண்ணிடக்கூடிய இந்த வழிங்க. வாங்க, பயனடையுங்க, உயர்வடையுங்க. வாழ்க வளமுடன், வளர்க இந்த வையகம்.